Hello, viewers. Today we are meeting a celebrity artist and makeup artist. She's not only doing makeup, but she has done a lot of thing in her career. So we'll just come to know about her from her words. Yes, madam. ஹாய், நல்லா இருக்கீங்களா? Yeah, நல்லா இருக்கேன். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் கேர்ள்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் என்னோட கரியர் கூட. ஸோ மேக்கப்பில் வந்து என்ன மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கேன். ஸோ மேக்கப் மட்டும் இல்லை, மெஹந்தி, நெயில் ஆர்ட், சாரீ ட்ரேப்பிங், ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே தான் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வரையும் பண்ணியிருக்கிற செலிபிரிட்டி மேக்கப்ஸில் வந்து நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். சவுத் இண்டியன் செலிபிரிட்டிஸ்க்கு பர்டிகுலராக சொல்லணுன்னா பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2022 பண்ணேன். யுவன் 25 எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கி பெரியோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் எல்லாமே 3 நான் பண்ணி கொடுத்துருக்கேன் மேக்கப்பு அவங்க டீமுக்கு எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு And Ella shoot, என்னோட ஷூட்ல இருக்கும். ஐ மீன் Ella is my next music video of course. ஸோ எல்லாரும் அதோட ஸ்னிப்பெட்ஸ் அங்கங்க வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு ஹேர் ஸ்டைலிங் அண்ட் அகெயின் மேக்கப் எவ்ரிதிங் ஜபின் she has done it. So this is the first time I'm in this kind of look for a music video. This is fully by her because நான் சொன்னேன் லைக் ஃப்ரீ ஹேர் மாதிரி இங்கே பண்ணிட்டு கீழே மட்டும் பிரைட் பண்ணிக்கலாம். she was like no trust me, இந்த மாதிரி பண்ணா நைஸாக இருக்கும். எனக்கு இயரிங் எல்லாமே தெரியும் லைக் யா அண்ட் லைக் ஆஃப்டர் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் இட்ஸ் லைக் wow this is cool. So this is Javin guys with us at Ella shoot. Thank you. Thank you. எல்லாருக்குமே என்னோட மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தட். Okay, like when you go to these celebrities, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருந்தது? லைக் ஒர்க்கிங் அந்த ஒரு ஃபியர் இருக்குமா? இல்லை எப்படி ஹவு டு யூ லைக் நம்ம போகும்போது when we go to big artists is like really different நர்வஸாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில் வந்து எல்லாருக்குமே நர்வஸாக இருக்கும் தான். பிகாஸ் ஏன்னா ஆரம்பத்தில் அந்த நர்வஸ்னஸ் இருக்கிறது ஓகே தான். பட் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் 23 வருஷமாக இருக்கேன். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக நர்வஸ்னஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது செலிப்ரிட்டின்னா ஒரு நர்வஸ்னஸ் இருக்க தான் செய்யும். பட் ஒன்ஸ் அவங்கக்கிட்ட வந்து நம்ம பண்ணுறப்போ மேக்கப் பழகுறப்போ கண்டிப்பாக அந்த நர்வஸ்னஸ் போயிடும். அது இல்லாமல் வந்து உங்கள் ஒர்க்கில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா செய்வீங்க. அதே மாதிரி நானும் அப்படி தான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக செய்கிறேன். பட் இப்போ இருக்கிற செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து நல்லா டவுன் டு அர்த் பர்சனாக இருக்காங்க. நல்லா எங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் மாதிரி நல்லா பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. ஸோ வந்து அந்த நர்வஸ்னஸ் இல்லை, நல்லபடியாக செய்ய முடியுது. இட்ஸ் ரியலி நைஸ் மேடம். ஸோ நீங்கள் எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க இது? இல்லை மேக்கப் மட்டும்தான் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது கூட பண்ணுறீங்களா? இல்லை, நான் வந்து மெஹந்தி பண்ணுறேன், மேக்கப் பண்ணுறேன், சாரீ ட்ரிப்பிங், ஹேர் ஸ்டைல், நெயில் ஆர்ட்டு எல்லாமே தான் பண்ணுறேன். ஸோ உங்களோட இந்த தனித்தன்மை வந்து எப்படி உருவாயிடுச்சு? உங்களோட லைக் இப்போ ஜபீன் மெஹமூத் இருக்காங்க அப்படின்னா எப்படி லைக் ஹவ் ஆர் யூ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்? ஆக்சுவலாக வந்து மேக்கப் மெஹந்தி எல்லாம் வந்து எல்லாருமே நார்மலாக பண்ணுற மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன். ஓகே. பட் ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் வரும்போது நானே ரியலைஸ் பண்ணேன். பிகாஸ் நம்ம 10ல் 11 இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு பி சம் ஐடென்டிட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காம்படிஷன்ஸு. ஸோ அந்த காம்படிஷனில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக தனியாக இருக்கணும்னா யூ ஹாவ் டு பி டூ சம்திங் டு கிரியேட் யுவர் ஓன் பிராண்ட். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு தான் நான் வந்து மெஹந்தியில் வந்து போர்ட்ரேட் டிசைன்ஸ் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அந்த போர்ட்ரேட் நான் வந்து நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். பட் ஸ்பெஷல் பர்சன் பார்த்திங்கன்னா நமிதாவோட மேரேஜில் அவங்க வந்து லார்ட் ராதாகிருஷ்ணாவோட ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க அவங்க ப்ரைடல் மெஹந்தியில். ஸோ அதில் லார்ட் ராதாகிருஷ்ணா வந்து அவங்க ஹேண்ட்ஸில் போட்டேன். ஷி லைக் ஸோ மச். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் அவங்களோட மேரேஜ் வீடியோஸில். ஓகே. ஸோ அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணேன். அப்புறம் இன்னொரு கிளைண்ட் வந்து எனக்கு சேலஞ்சிங்காக வாட் யூ கேன் டூ டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் வை டோன்ட் யூ ட்ரை யுவர் ஃபோட்டோ இந்த மெஹந்தி இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அண்ட் க்ரூமோட ஃபோட்டோ பிக்கு மெஹந்தியில் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டாக பண்ணுவேன். அது இல்லாமல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சீமந்தம் பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்குன்னா பெல்லியில் மெஹந்தி போடுறது. கர்வா சௌத்னா வந்து அந்த மூன் பார்த்து அவங்க வந்து அந்த விரதம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த தீம் போடுறது. ஸோ பேபி ஷவர்னால் அந்த பேபிஸோட ரேம்ப் அந்த காஸ்டியூம்ஸு, நிப்பல், பாட்டில் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம் வந்து நான் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ வந்து கிளைண்ட்ஸும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
பிகாஸ் ரெகுலராக பண்ணுறதுக்கும் சம்திங் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து தனியாக காட்டணும். ஸோ அந்த மாதிரி தான். அப்படி மேக்கப்பில் பார்த்தோம்னா நம்ம இப்போ நோ மேக்கப் லுக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எல்லா செலிபிரிட்டிஸும் விருப்பப்படுறது அதுதான். நிறைய மேக்கப் அப்புன மாதிரி இருக்காமல் நோ மேக்கப் லுக் இருக்கணும், ஆனால் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது என்னோட ஸ்பெஷாலிட்டி கூட. நான் வந்து நோ மேக்கப் லுக் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணுவேன். அது வந்து அபிராமி மேமே சொல்லியிருக்காங்க. ஸோ we'll get to see her work in the videos அவங்க கொடுப்பாங்க. we'll just I'll show you all these videos. It's really nice talking to you, madam. So this episode வந்து just we are just talking like this. Next episode we'll do a live show. கண்டிப்பா. So be very happy so that we can தேங்க் யூ show ஸோ your மச் work, நீங்க madam. வந்ததுக்கு, இன்டர்வியூ எடுத்ததுக்கு. Thank you, ma'am. ஸோ இப்போ நீங்கள் மேக்கப் பண்ணும்போது ஆர்கானிக் இது யூஸ் பண்ணுவீங்களா எப்படி? பிகாஸ் என்னோட சேனல் வந்து பிரகிருதி ரிதம்ஸ். ஓகே ஓகே ஸோ ஓகே. தேங்க்யூ டு கம் டு திஸ் சேனல். ஷூர் ஷூர். அண்ட் how do you think like ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆர்கானிக்காக இருக்கணுமா எப்படின்ட்டு how do you feel? ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு, Okay. நல்லா டெவலப் பிராண்ட்ஸ் தான் Okay. இருக்கும். Okay. ஸோ அந்த பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்காது. Okay. பிகாஸ் நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, மேக்கப் யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து ஸ்பாயில் ஆகிடும், Okay. ப்ராப்ளமெட்டிக் ஆகிடும், Mm, அலர்ஜி ஆகிடும் mm. அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து டெர்மட்டாலஜிக்கலாக டெஸ்டட் இருக்கும், Okay. ஸ்கின் டெஸ்டட் இருக்கும். Okay. அது இல்லாமல் வந்து சில பேருக்கு இப்போ வந்து நிறைய சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது. Okay. ஸோ அந்த மாதிரி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி தான் இப்போ இருக்குது. Okay. ஸோ வந்து டோன்ட் வெரி, ஆல் த பிராண்ட்ஸ் ஆர் வெரி சேஃப் அண்ட் செக்யூர் தான், நோ ப்ராப்ளம். Thank you for giving your wonderful interview, madam. தேங்க்யூ So தேங்க்யூ. we'll continue with the next episode. ஷுர். So Jabin's madam work will do a live show. Thank you. தேங்க்யூ ஸோ viewers. மச். Hi, myself Ashika Saran, model, actor and dancer. So, இன்னைக்கு நான் சவுத் இந்தியன் பிரைடல் மேக் ஓவருக்காக வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Hi everybody, actually Jabin did my makeup today, makeup and hairstyle. I'm very happy because no makeup look romba perfect ah varanum and alaga varanum appadina romba kashtam, because satisfying me is also really a big task. She has done an amazing job. I really love it, Jabi, and the way the skin looks and the way the shine is there, I really love it. Na makeup edukama da veetukku popore konjam apdiye 3-4 reels ella edutittu I'll go sleep. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் மேம்.